இந்திய சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்கள் எல்லாமே 100 கோடி வசூல் செய்தாலே பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் இப்போது ஒரு சில திரைப்படங்கள் எல்லாமே சர்வ சாதாரணமாக 1000 கோடி வசூலை ஈட்டிட்டு வருது. 1000 கோடி வசூலை ஈட்டி சாதனையும் படைத்துட்டு வருது. இந்த சாதனைக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னு சொன்னால் ராஜமௌலின்னு சொல்லலாம். ராஜமௌலியுடைய பாகுபலி 1 மற்றும் பாகுபலி 2 திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவுமே சாதனை படைத்ததுன்னே சொல்லலாம். அதுவரை இந்திய சினிமா திரைப்படங்களில் நிகழ்த்தாத வசூல் சாதனையை பாகுபலி 2 திரைப்படம் நிகழ்த்தியும் காட்டியிருக்கு. பாகுபலி தொடர்ந்து RRR மற்றும் KGF உள்ளிட்ட திரைப்படங்களும் இந்த பட்டியலில் இணைந்தது. ஆனால் இந்த திரைப்படங்கள் எல்லாமே வெளியானதற்கு பின்பு தான் இந்த வசூல் சாதனை படைத்தது. ஆனால் தற்போது ஒரு தெலுங்கு திரைப்படம் ஒன்று வெளியாவதற்கு முன்பே 1000 கோடி வசூலை ஈட்டி சாதனையும் படைத்திருக்கு. இந்த ஹிமாலய சாதனையை படைத்திருக்கும் திரைப்படம் தான் அல்லு அர்ஜுன் மற்றும் சுகுமார் கூட்டணியில் வெளிவர இருக்கும் திரைப்படமான புஷ்பா 2 திரைப்படம். ஏற்கனவே அல்லு அர்ஜுன் சுகுமார் கூட்டணியில் வெளியான திரைப்படம் தான் புஷ்பா 1ன்ற திரைப்படம். சிறந்த கதை, அசத்தலான நடிப்பு, மாஸ் சீனுன்னு எல்லா வகையிலுமே இந்த திரைப்படம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. புஷ்பா 1 திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் புஷ்பா 2ஆம் பாகம் குறித்த மக்களிடையே மிகுந்த ஆர்வத்தையுமே உண்டாக்கியது. சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே வெளியானது. அதில் தோன்றும் அல்லு அர்ஜுன் வித்தியாசமான தோட்டத்தில் காட்சியளித்தார். இது ரசிகர்கள் மத்தியிலே மேலும் உற்சாகத்தையுமே தூண்டியது. புஷ்பா 1 திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி அடைந்த நிலையில் புஷ்பா 2ஆம் பாகத்திற்காக பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் புஷ்பா 2 திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 1000 கோடி வசூலை ஈட்டி இருக்கதாக தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. புஷ்பா 2ஆம் பாகம் திரைப்படம் 500 கோடி மதிப்பில் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே 1000 கோடி வசூலை ஈட்டிருக்கு. ரிலீஸுக்கு பிறகு புதிய சாதனை படைக்கும்னே எதிர்பார்க்கப்படுது இந்த திரைப்படம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.